வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் குணா. இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு தொடர்பாக அதில் அதிருப்தி கொண்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறினீங்க. நரேந்திர மோடி தலைமையில் ஒரு அரசு உருவானால் அதில் பெரிய மாற்றம் வரும் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த அணிக்காக ஆதரித்தீர்கள். தமிழ்நாட்டில் அந்த அணியை உருவாக்கவும் பாடுபட்டீர்கள். இந்த ஆட்சி 2 மாத காலம் நிறைவடைந்திருக்கிறது. மத்திய ஆட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவு தரக்கூடியதாக இருக்கிறது? மத்திய ஆட்சி வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகிறது என்று அவர்கள் பெருமிதத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி நாட்டை நகர்த்துகிறது என்பதை காலநடையில்தான் நாம் கண்டெடுக்க முடியும். என்னை பொறுத்தவரையில் இந்த 60 நாட்களில் மோடியினுடைய அரசு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது போன்ற ஒரு தோற்றம் தந்திருக்கிறது. அந்த அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள் கடும் பணி ஆற்ற வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு இருப்பதாகவும் ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. விவசாயத்திலே இருந்து மற்ற துறைகள் சார்ந்து பட்ஜெட்டை பார்க்கிற பொழுது அதில் சில மிக மோசமான குறைகள் இருந்தாலும் கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்களையே முன்வைத்திருப்பது நமக்கு புரிகிறது. இவையெல்லாம் இந்த ஆட்சி 60 நாட்களுக்குள் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை. ஆனால் தமிழ்நாடு சார்ந்து இவர்கள் காங்கிரஸை விட மிக மோசமான எதிரிகளாகவே இந்த தமிழ் இனத்திற்கு அவர்கள் காட்சி தருகிறார்கள். ராஜபக்சேவினுடைய முதுகு சொரிந்த மன்மோகன் சிங் அரசை விட மிக மோசமாக இவர்கள் ராஜபக்சேவிடம் மென்மையாக நடந்து கொள்வதை ஒரு நாளும் தமிழ்நாட்டிலே உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் யாருக்கு எத்தனை சீட்டு, எத்தனை கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் அகில இந்திய தலைவர்களிடம் பேசினீர்கள். அகில இந்திய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் உங்களிடத்தில் இலங்கை தொடர்பாக, மீனவர் தொடர்பாக, கச்சத்தீவு தொடர்பாக இதையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், பொது வாக்கெடுப்பு சம்மதிப்போம் அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தார்களா? எந்த நம்பிக்கையில் இந்த ஆட்சி மலர்ந்தால் தமிழர்களுக்கு சாதகமான நிலை வரும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சீங்க? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று வரை தலைவராகவும் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் பேசி பாருங்கள். நீங்கள் மனித உரிமை மாநாடு என்பதை நாங்கள் நடத்தினோம் தேர்தலுக்கு முன்பே. வைகோ அவர்களுடைய முன்முயற்சியினாலே தான் அந்த மாநாடு நடைபெற்றது. யஷ்வந்த் சின்ஹாவை வரவழைத்தோம். பாரதிய ஜனதா கட்சியில் நாடாளுமன்றத்திலேயே இந்த ஈழத் தமிழர்களுக்கு உரிய அரசியல் தீர்வு ஒன்றுதான், அது தமிழ் ஈழத்தை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாது என்று வலிமையாக குரல் கொடுத்த மனிதன் யஷ்வந்த் சின்ஹா. யஷ்வந்த் சின்ஹா ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அங்கே அவர் நிதியமைச்சராக இருந்தவர், வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தவர், மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவராக உள்ளவர். எனவே காங்கிரஸில் இப்படி சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் ஈழம் சார்ந்து சிந்திப்பதற்கும் வலிமையாக வாதங்களை எடுத்து வைப்பதற்கும் இங்கே ஒரு முக்கிய மனிதர் இருக்கிறார். இதுவே நமக்கு கொஞ்சம் கூடுதலான நன்மையை தரும் என்ற அளவில் யஷ்வந்த் சின்ஹாவை வரவழைத்தோம். அந்த கூட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா, வைகோ, நான், பொன் ராதாகிருஷ்ணன், இலா கணேசன் அனைவரும் பங்கேற்றோம். அந்த கூட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா பேசியது இன்னமும் மதிமுக ஆட்கள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் பேசியதும் அப்படியே பதிவாகி இருக்கிறது. வைகோ கூட அப்படி பேசி இருக்க மாட்டார். தமிழருவி மணியன் கூட ஈழ மக்கள் நலன் சார்ந்து அந்த அளவுக்கு கடுமையாக பேசி இருக்க முடியாது. அவ்வளவு வன்மையாக இந்த மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராகவும் ராஜபக்சே அரசுடைய கொடுமைகளுக்கு எதிராகவும் அவர்கள் கருத்துக்களை வலிமையாக வைத்தார்கள். இதற்கு உரிய தீர்வை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று அந்த மனித உரிமை மாநாட்டில் வெளிப்படையாக அவர்கள் வாக்குமூலமே தந்திருக்கிறார்கள். நான் தனியாக ரகசியமாக ஒரு 4 சுவர்களுக்குள்ளே பேசி அவர்கள் இதை சொன்னார்கள், நான் இதை கேட்டேன் என்று சொல்வதை விட வெளிப்படையாகவே பகிரங்கமாகவே மக்கள் மன்றத்தில் அந்த இருவரும் பேசியதை இப்பொழுது கூட நீங்கள் தாயகத்திலிருந்து கேட்டு பெற்று பார்க்கலாம். பொன் ராதாகிருஷ்ணனும் யஷ்வந்த் சின்ஹாவும் சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை. அந்த பேச்சை கேட்டு நாங்கள் நம்பினோம், நான் நம்பினேன் என்று நீங்கள் சொல்வது எந்த அளவுக்கு ஏற்புடையது? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய தலைவர். தொடர்ந்து ஈழம் சார்ந்து அவர் ஈழ மக்களின் நலனுக்காகத்தான் அவர் அறிக்கைகளை தொடர்ந்து விட்டு கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் கூட ஈழ நலனுக்கு எதிராக, ஈழ மக்கள் நலனுக்கு எதிராக அவர் எதையும் பேசவில்லை. எனவே
காங்கிரஸ் போன்றதல்ல பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் இந்த கூட்டணி அமைத்ததிலே கூட எத்தனை இடங்கள் யார் யாருக்கு ஒதுக்கப்படுவது, யார் யாரை சேர்ப்பது, யார் யாரை சேர்க்க முயல்வது, எல்லாவற்றையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை தான் முடிவெடுத்தது. எனவே இந்த அளவுக்கு அவர்களுக்கு மாநில அளவில் அதிகாரத்தை வழங்கி இருப்பதனால் இவர்களுடைய வார்த்தைக்கு உரிய மரியாதை மத்தியில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பினோம். இரண்டாவது, மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக உள்ள யஷ்வந்த் சின்ஹா இதில் ரொம்பவும் வெளிப்படையாக இருந்ததனால் இந்த மனித உரிமைகளை காக்க வேண்டும் என்பதிலும் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதிலும் மிக தெளிவாக இருந்ததனால் அவர் அங்கே போராடுவார். எனவே ஒரு சுஷ்மா ஸ்வராஜின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த சுஷ்மா ஸ்வராஜுக்கு மாற்றாக ஒரு யஷ்வந்த் சின்ஹா இருக்கிறார். ஆனால் காங்கிரஸில் எங்களால் சுஷ்மா ஸ்வராஜ்களை மட்டும்தான் பார்க்க முடியும், யஷ்வந்த் சின்ஹாக்களை பார்க்க முடியாது. காங்கிரஸ் ஒற்றை குரலில் உண்மையை பேசியது. பாரதிய ஜனதா கட்சி இரட்டை நாக்கோடு யஷ்வந்த் சின்ஹா ஒன்றை பேசுவார், சுஷ்மா ஸ்வராஜ் ஒன்றை பேசுவார், மோடி சுஷ்மா சொல்வதை கேட்பார் அப்படின்றது ஒரு இரட்டை அணுகுமுறையை பாரதிய ஜனதா கடைபிடித்து உங்களை ஏமாற்றிடுச்சுன்னு சொல்றீங்களா? இரட்டை அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்தார்களா இல்லையா என்பதற்கு அவசரமாக இப்பொழுது நாம் முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி, தனி நபர் கொள்கைகளை தீர்மானிக்க முடியாத ஒரு கட்சி. இப்போ போர்க்குற்ற விசாரணை அப்படின்ற ஒன்றை, பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை, ஐநா நடத்தக்கூடிய விசாரணையை ஏற்க முடியாது, அவர்களுக்கு விசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து அறிவித்திருக்கிறது. இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக இது நம்ப வைத்து கழுத்தறுத்த காரியம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். காரணம், காங்கிரஸ் தமிழ் இனத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகத்திற்கு அதற்குரிய விலையை அது நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்து விட்டது. எனவே அடுத்தவனுடைய அனுபவத்திலிருந்து அறிவை பெறுவதுதான் ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய ஒன்று. எனவே காங்கிரஸ் இந்த அளவுக்கு முற்றாக துடைக்கப்பட்ட நிலையில் தமிழர்களுக்கு எதிராக எதை செய்தாலும் நாளை நமக்கும் அதே கதிதான் வந்து சேரும் என்கிற அனுபவத்தின் அடிப்படையில் அறிவை பெற்று அந்த அறிவை மூலதனமாக வைத்து இந்த இனத்திற்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் இதற்கு முழுக்க நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு ராஜபக்சேவுக்கு ஆதரவாகவே பாரதிய ஜனதா கட்சி நடக்குமானால் 2016 சட்டமன்ற தேர்தல் வருகிறதே, அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு நேர்ந்த நிலைதான் பாஜகவுக்கும் நேரும். லட்சியம் சார்ந்து சிலவற்றை சாதிப்பதற்கு முயன்றோம். மேலே ஜெயலலிதா போய் அமர்ந்து விட முடியாது, நீங்கள் இந்த கருணாநிதி போய் அமர்ந்து விட முடியாது. பாஜக தான் வர முடியும் என்றால் அந்த பாஜகவை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? பார்த்தோம். இப்பொழுது எதிர்விளைவுகள் நடக்குமானால் அதை எதிர்ப்போம். ஜெயலலிதாவுடைய அதிமுகவுக்கும் நான் பகைவன் தான், இல்லைன்னா எனக்கு ஒரு இன்னோவா கார் வாங்க முடியாதா? இப்பொழுது விஜயகாந்தை நான் விமர்சிக்கிறேன் என்பதற்காக ஒரு தனிநபர் என்னை போட்டு மிரட்டுகிறார். விஜயகாந்தை நான் ஏன் விமர்சிக்க வேண்டும்? 4 நன்மைகளை செய்துவிட முடியாதா என்பதற்காகத்தான் இந்த கூட்டணியை அமைப்பதற்கு நான் மூக்கை நீட்டினேனே தவிர வேறொன்றும் இல்லை. அது தவறாக போகலாம். அதற்காக எனக்கு என்ன நீங்க தூக்கு தண்டனை தரப்போகிறீர்களா? கொடுங்கள்.